இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா யூனிட் வைஸா ஸ்டாக் ஐட்டம் எப்படி நம்ம பார்க்கறது தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சில ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்ன்றது கொடுத்து வச்சிருப்போம். ஸோ நம்ம நிறைய ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த அந்த ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனிட் வைஸா போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பார்த்தோம்னா அது எந்தெந்த ஐட்டம் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேலே கோட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேப் யூஎம்ன்றது டைப் பண்ணிக்கலாம். இதில் மேப் யூஎம் யூபிஎஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் எம்டி உங்களுக்கு வந்து வீவ் ஆகும். இதில் ரைட் சைடில் ஸ்னோவால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண யூனிட் எல்லாமே இங்கே எடுத்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் ஒரு யூனிட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்டேட் யூபிசின்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டு டீடைல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் F5. ஸோ அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிட்ல இருக்கிற ஸ்டாக் ஐட்டம் எல்லாமே இங்கே வீவ் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.